ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் எல்லாரையும் நான் மெட்ராஸ் சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தோமா, இந்த சிங்கப்பூர் $1 இந்த நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நாணயம் வந்து நம்ம இந்திய நாணயம் இருக்குது பாருங்கள், $5 நாணயம், அந்த நிக்கல் பிராஸ், அந்த நாணயத்தை போலவே தான் இருக்கும். இந்த நாணயம் வந்து நிக்கல் பிராஸில் வச்சிட்ருக்காங்க. இந்த நாணயத்தில் 4 மொழிகளில் வந்து எழுதப்பட்டிருக்கும். சிங்கப்பூர் டாலர்ன்றது தமிழில் சிங்கப்பூர், சிங்கப்பூரா, அப்புறம் சிங்கப்பூர்னு ஆங்கிலத்தில், அப்புறம் சைனீஸ் லாங்குவேஜ் 4 மொழிகளில் வந்து வச்சிட்ருக்காங்க. என்னுடைய முன்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம், அதோட வந்து ஒரு மீன் உடலோடு இருக்கும். அதோட வாயிலிருந்து தண்ணி வெளியே வந்துட்டுருக்கிற மாதிரி அதனுடைய நாட்டினுடைய, அந்த சிங்கப்பூர் நாட்டினுடைய எம்ப்ளம் வந்து வச்சிட்ருப்பாங்க. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இந்த நாணயம் எந்த வருஷம் வச்சிட்டாங்கன்ற அந்த வருஷம் வந்து வச்சிட்ருப்பாங்க. அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி பார்த்திங்கன்னா 5 இதழ்கள் கொண்ட ஒரு பூக்களை வந்து வச்சிட்ருப்பாங்க. சுற்றியும் வந்து அந்த பூக்களுடைய டிசைன், அந்த 5 பூக்களுடைய டிசைன் வந்து சுற்றியும் 4 இடத்துல வந்து வச்சிட்ருப்பாங்க. மேலே பார்த்திங்கன்னா $1 ஆங்கிலத்தில் இருக்கும், கீழே வந்து 1 போட்டு டாலர் வந்து அது ஆங்கிலத்தில் இருக்கும். இதனுடைய எட்ஜு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். எட்ஜில் வந்து ரீடட் எட்ஜாக இருக்கும். அந்த எட்ஜில் பார்த்திங்கன்னா ரிபப்ளிக் ஆஃப் சிங்கப்பூர் அப்படின்னு வச்சிட்ருப்பாங்க. அந்த எழுத்து வந்து நீங்கள் உத்து கவனித்தா நம்ம பார்க்கலாம். இந்த ரிபப்ளிக் ஏன் வச்சிட்ருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது போலி நாணயங்கள் அது உருவாகிறத தடுக்கிறதுக்காக அதனுடைய எட்ஜில் இந்த மாதிரி வச்சிட்ருக்காங்க. இந்த டாலருடைய இந்திய மதிப்பில் பார்த்திங்கன்னா $1 அப்படின்னு பார்த்திங்கன்னா ₹66.23 மதிப்புள்ளது. இப்போ கூட இந்த நாணயம் வந்து சிங்கப்பூரில் சர்க்குலேஷனில், அதாவது புழக்கத்தில் இருக்குதுன்னு தெரியும். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க இந்த மாதிரி நாணயங்களை வைத்திருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நாணயத்தின் வடிவம் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும். இது வந்து நிக்கல் பிராஸு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த நாணயத்தை வந்து காப்பர் நிக்கலை வந்து வச்சிட்ருக்காங்க. அப்புறம் வந்து நிக்கல் பிராஸ். இதனுடைய வெயிட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 6.3 கிராம். சில நாணயங்கள் வந்து 10 கிராம் கூட இந்த சில வருடங்களில் இந்த நாணயத்தை $1 வச்சிட்ருக்காங்க. இதனுடைய சைஸ் வந்து 22.4, அதாவது விட்டம் 22.4 எடை உள்ளது. இது கோல்டன் கலரில் இருக்கும் இந்த நாணயம். இந்த நாணயம் யுஎன்சியில் இருந்தால் கிட்டத்தட்ட $200 வரைக்கும் விலை போகும். இந்த மாதிரி கண்டிஷன், அதாவது யூஸ்டு கண்டிஷனாக இருந்தால் $60 $80 வரைக்கும் விலை போகுது. இது வந்து ஒரு கலெக்டபிள் நாணயம் தான். இந்த மாதிரி வெளிநாட்டு நாணயம், அதாவது சிங்கப்பூர், மலேசியான்னு சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு வரவங்க நிறைய இந்த மாதிரி நாணயங்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நாணயங்கள் கிடைச்சா நீங்கள் கூட கலெக்ட் பண்ணி வைக்கலாம். இது விலை மதிப்புள்ள ஒரு நாணயம் தான். இது ஒரு கலெக்டபிள் காயின்ஸ். இந்த நாணயத்தை பற்றிய நிறைய விவரங்கள் வேணும்னா நம்ம அடுத்த வீடியோவில் விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு அழகான நாணயம் உங்கள்கிட்ட இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நாணயம் கிடைச்சா நீங்களும் கலெக்ட் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி.